நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது இதைத்தான், இந்த பரிசுத்த ஆவியானவரை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் சாட்சியாக வாழ்வீர்கள், எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போனார். ஆகையினால் இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டிருப்போம் என்றால் அதை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்று என்று சொல்வார்கள். நீங்கள் பெற்றிருந்தால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே பேசுகிறாரா? உங்களிடத்திலே இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவரை நாம் உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தூக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அங்கே அவர் இருக்க மாட்டார். பரிசுத்தமாக இருந்தால்தான், நம்முடைய இதயத்தை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசமாக இருப்பார். அவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் போது, மாம்சத்திலே இந்த உலக பிரகாரமாக மற்ற மனிதரை போல நாம் ஜீவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுவார். அவர் அங்கு விட்டு போய்விடுவார்.